வணக்கம், நான் கனகராஜுங்க. 4K AGRO கார்டன் ஸ்டோர்லேருந்து. ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, லான் போட்டு அங்கங்கே ஒரு செடியை வைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு மேலத்திய நாடுகளில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அதோடைய ஒரு செட்டப்பாக இங்கே பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி சேல்ஸுக்கு இங்கே வைக்காமல் செட்டப்பாக பண்ணியிருக்கோம். உஜீனியா போட்டிருக்குங்க. இந்த உஜீனியாவில் வந்து வழக்கமாக 3 கலர்ஸுங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் புது செடியாக இருக்கும். இந்த உஜீனியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தா, அந்த கொழுந்து வந்து நல்லா அந்த கலராக வருங்க. இதில் 3 இருக்குது. இது ரெகுலர் வெரைட்டி. இதில் வந்து ஒயிட்டில் வேரிகேட்டடும், டார்க் ரெட் வெரைட்டி, இந்த 3 வெரைட்டி இருக்குது. 3மே டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து 5Ks வச்சிருக்கோங்க. 5Ksல இது ஒரு வெரைட்டிங்க, இந்த க்ரீன் பார்டர் வரதுக்காக. இதில் தான் நம்ம ஷேப் பண்ணுறது, போன்சாய் பண்ணுறது 5Ksல ஒரு வெரைட்டியில் பண்ணுறோம். இதே பால் மாதிரி பண்ணுறதுலாம் 5Ksலேயே வந்து எல்லோ பாண்டான்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டியில் பண்ணுறோம். அந்த பால்ஸும் நம்ம வச்சிருக்கிறோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லானில் போடக்கூடிய இந்த கிராஸ்ங்க. இந்த கிராஸை பொறுத்த வரைக்கும் அந்த கலர் தான் ரொம்ப அழகான விஷயம். இந்த கலர் வந்து அப்படியே லானுக்கும் இந்த எஜிங்கில் இதை போடுறப்போ ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குங்க. இந்த பிரான்ஸ் பேபி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு புது வெரைட்டி ஆஃப் அந்த எஜிங் கிராப்ங்க. இந்த எஜிங் கிராப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அடியில் வந்து ரெட் இருக்குங்கிறதுனால கீழேருந்து மேலே பார்த்தாலும் மேலேருந்து கீழே பார்த்தாலும் ரெண்டுமே அழகாக இருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டிங்க, இம்போர்ட்டட் வெரைட்டி. இதில் சின்ன சின்ன பூக்கள் ரொம்ப சின்னதாக வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைப்ரஸ்ங்க. இந்த சைப்ரஸ்லாம் ரொம்ப காலமாக நம்ம மறந்து போன மரங்கள் நல்ல ஒரு இருக்கும். அதுக்கு கீழே பெண்டானஸ் போட்டிருக்குங்க. ஸோ இது கீழே பெபிள்ஸ் போட்டுக்கலாங்க. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸுங்க எப்படி வேணுமோ நம்ம அந்த செட்டப் பண்ணிக்கலாம். இதே இதில் இன்னொரு செட்டப் பார்த்தோம்னா, நம்ம அங்கே ஒரு ஃபவுண்டைன் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம அப்படியே பார்க்கலாங்க. இது எல்லாமே ஃப்ரூட் ட்ரீஸுங்க. நல்ல க்ரோன் அப் ஃப்ரூட் ட்ரீஸாக வச்சுருக்குறோங்க. இது எல்லாமே என்னென்னாங்க, 3லேருந்து 12 வருஷம் வரைக்கும் வளர்த்துன மரங்கள் இருக்குது. நீங்கள் நார்மலாக சப்போட்டா, கொய்யா, திராட்சை இதுலேருந்து ஆரம்பிச்சிங்க எக்ஸாட்டிக்கான ஃப்ரூட்ஸ் வரைக்குங்க. பேஷன் ஃப்ரூட்டில் இருந்துங்க, நம்ம ரம்பூட்டான், மங்குஸ்தானுங்க, இந்த ஒயிட் சப்போட்டாவிலேருந்து எல்லாமேங்க, சீட்லெஸ் லெமனுங்க, ஸ்வீட் ஆரஞ்சுலேருந்து எல்லாமே பெரிய மரங்களாகவும் நம்ம வளர்த்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெமன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய சீட்லெஸ் லெமன் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ சீட் இருக்காதுங்க. இதே இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். போன்சாய் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இலையே அதிகபட்சமே இவ்வளோ பெருசு தான் வருங்க, காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ போன்சாய் பண்ணுறவங்களுக்கு இது 2 வருஷம் இல்லை 4 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இதோட கொஞ்சம் தான் பெருசாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி வந்து வச்சுருக்குறோங்க. ஸோ அடுத்த ஒரு லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க. ஸோ மேலே ஒரு ரெட் பாம், அதுலேருந்து அப்படியே பேம்பு. ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வரிசையாக 6 லேயர் ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்குறோங்க. இது உங்கள் வீட்டுடைய இண்டோர் செட்டப்பில் ஈஸியாக பண்ண முடியுங்க. இண்டோரில் நமக்கு வந்து ஒரு நல்ல செட்டப் இருக்குது, மேலே சன்லைட் மட்டும் கிடைக்குது அப்படின்னா நல்ல செட்டப் பண்ண முடியும். சன்லைட் இல்லைன்னா கொஞ்சம் பிளான்ஸை குறைச்சிட்டு, ஸ்டெப்ஸை குறைச்சிட்டு வித்தவுட் சன்லைட்டில் வரக்கூடிய, லோ லைட்டில் வரக்கூடிய பிளான்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா க்ரோ லைட்ஸ் போட்டும் நம்ம இந்த விஷயத்தில் கொண்டு வந்துக்கலாங்க. ஃபவுண்டைனில் ரெகுலராக நம்ம கொடுக்குறது இல்லாமல் ஒரு ஃபாகர் கொடுக்க முடியும், லைட்ஸ் கொடுக்க முடியும். இதை கொடுத்து இன்னும் அழகாக மாற்ற முடியும். அவுட்டோர்லேயும் இந்த ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே அவுட்டோர்லேயும் ரொம்ப சூப்பராகவே வருங்க. ஏன்னா ஃபைபர் மெட்டீரியலுங்க, எல்லாமே இம்போர்ட்டடுங்க. ஸோ இம்போர்ட்டட் ஃபைபர் மெட்டீரியலுங்கிறனால அவுட்டோர் இன்டோர் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப நல்லா வரக்கூடிய ஃபவுண்டைன்ஸுங்க. இது 24 ஹவர்ஸ் ஓடுனாலும் இது ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மோட்டர்ஸ் தான் உள்ளே இருக்குங்க. அதே மாதிரி தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு வால் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ரீஃபில்லிங் ஆப்ஷன் அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே நம்ம பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதோட சேர்த்து நம்ம இந்த ஃப்ரூட் ஃபாரஸ்ட்னு பார்க்கலாங்க. ஸோ எல்லாம் வளர்ந்த மரங்களாக, உதாரணத்துக்கு ஒரு மாமரம் வச்சுருப்போம். ஸோ இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இது ஒரு 7 வருஷத்து மாமரங்க. ஸோ இது நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் இது தொட்டிலே வச்சு வளர்த்த முடியும். எவ்வளோ சின்ன கவரில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதை விட பெரிய மரங்களும் நம்ம இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ரெடிமேடாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம டெரஸில் நாமளே வந்து செட்டப்பும் பண்ணி கொடுக்குறோங்க. இது மேங்கோவில் ஒரு வெரைட்டிங்க. மேங்கோவில் மொத்தம் ஒரு 35 வெரைட்டி இருக்குது. நம்மகிட்ட ஒரு 25 வெரைட்டி ஓரளவுக்கு ஸ்டாக் இருந்துகிட்டு இருக்குங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் சீசனை பொறுத்து அந்த மேங்கோட வெரைட்டிஸ் மாறிட்டு இருக்கும். எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பிளான்டர் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதில் ரோட்டோமோல்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வெயிலில் இருந்து அந்த கலர் மாறிடுங்க. ஸோ அதுக்காக அந்த சாம்பிள் வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் பார்ட்ஸும் இருக்குது. பட் ரோட்டோமோல்டு அப்படிங்கிறப்ப கமர்ஷியலாக நீங்கள் எவ்வளோ நாள் வெயிலில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. எவ்வளவு தண்ணி பட்டுச்சு இல்லை எவ்வளோ வெயிலில் கடந்ததுனாலும் கலரும் ஃபேட் ஆகாது, உடஞ்சும் போகாதுங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாடல்ஸோட ரேஞ்சுங்க. நிறைய டிஸ்பிளேயில் இருக்குது. இன்னும் கடைக்கு வந்தீங்கன்னா இல்லை ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா நிறையா கிடைக்குங்க. அதே மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸுங்க. இது மங்குஸ்தானுங்க. ஸோ இதுவும் 4 வருஷமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கட் பண்ணி வச்சதுனால நம்ம ஷார்ட்டஸ்ட் க்ரோத்தாக இருக்குது. நல்லா கட் பண்ணி வளர்த்திருக்கிறோங்க. இது மங்குஸ்தான். அடுத்தது ரம்பூட்டானுங்க. ஸோ ரம்பூட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் நல்ல புஷியாக நல்ல பெரிய கிராப்புங்க, நல்ல பெரிய கிராப்பாக வச்சுருக்குறோங்க. ஸோ அபியூன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒயிட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. அபியூன்னு சொல்லக்கூடிய அது ஒரு நல்ல எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுங்க. சப்போட்டாவில் ஒரு 6 வெரைட்டி சப்போட்டாங்க. அதே மாதிரி பலாமரத்தில் ஒரு 6 வெரைட்டி.
இது சீட்லெஸ் லெமன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. அதான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த இதுங்க. இது இந்த சந்தோல் அப்படின்ட்டு ஒன்றுங்க, சம்பான்னு ஒன்றுங்க, எல்லாமே எக்ஸாட்டிக்ங்க. கொய்யாளி அதே மாதிரி வெள்ளை நாவலுங்க, வெள்ளை நாவலுங்க. அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள்ங்க. அதே மாதிரி புளிய மரத்தில் அந்த இனிப்பாக இருக்கக்கூடிய புளி, அது நிறைய பக்கம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பேக்கரியிலலாம் நீங்கள் வாங்கியிருக்கலாங்க, இனிப்பாக இருக்கக்கூடிய புளிய மரங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் எக்ஸாட்டிக்ங்க. இது இல்லாமல் ரெகுலர் ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப ரீசனபிளான காஸ்ட்டில், ஆனால் நல்லா வளர்ந்த மரங்களாக இருக்குது. ஸோ டெரஸ்லேயே கீழே வைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, 4 வருஷம் மரங்க. ஸோ கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வச்சிங்கன்னா உடனே காய் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஞ்செல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அறுத்து அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த ரோட்டோ மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டோ மோல்டு அப்படிங்கிறது என்னென்னாங்க, நார்மலான பிளாஸ்டிக் பார்ட்ஸ் வந்துங்க சாதா பிளாஸ்டிக், மோஸ்ட் ஆஃப் தி பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிள்டாக தான் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெரக்கோட்டா கலர், பிளாக் கலர்லாம் கண்டிப்பாக ரீசைக்கிள்ங்க. ஸோ அப்போ லைஃப் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், ப்ரீமியமான மெட்டீரியல் போகிறப்ப இந்த மாதிரி மெட்டீரியல் போடுறோங்க. இதில் மோஸ்ட்லி ஸ்டோன் ஃபினிஷ் மட்டும்தான் 4 ஃபினிஷில் பண்ணுறோங்க. இது எல்லாமே என்ன ஒன்றுனாங்க, இந்த சைஸில் இருந்து இதை விட சின்ன சைஸ்லேயும் பண்ணுறோங்க. 6 இன்ச் சைஸில் இருந்துங்க 36 இன்ச் வரைக்கும் பெருசு பண்ணுறோங்க. ஸோ அந்த மாதிரி பெருசு கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டேங்க், மினி வாட்டர் டேங்க், 500 லிட்டர் வாட்டர் டேங்க் சைஸ் அளவுக்கு நம்ம பண்ணுறோம். பெரிய தண்ணி தொட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பண்ணுறோங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நீங்கள் எவ்வளோ தூக்கி போட்டாலும் உடையாதுங்க. 4 ஸ்டோன் ஃபினிஷில் பண்ணுறோங்க. அது ரவுண்டுங்க, ஸ்கொயருங்க, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணி. இல்லை சார் எனக்கு வித்தியாசமாக தான் வேணும்னா ஃபைபர் மாடலில் பண்ணுறேங்க. ஃபைபருங்கிறது நீங்கள் பார்த்துருங்க, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியதுங்க. இது ஒன் ஆஃப் தி மாடலுங்க. அதில் வந்து இன்னும் கஸ்டம் மேட் சைஸஸ்ங்க. இப்போ 36 இன்ச்சுக்கு மேலே 3 அடிக்கு மேலே இதில் வந்து நம்ம ரோட்டோமோல்டில் பண்ண முடியாதெல்லாம் 8 அடிக்கு வேணாலும் ஃபைபரில் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி 6 அடி 8 அடி அந்த மாதிரி லென்த்தான பார்ட்ஸ், பெரிய பார்ட்ஸ்லாம் ஃபைபரில் பண்ணுறாங்க. இந்த 4 ஸ்டோன் ஃபினிஷில் இது ஒன்று, இந்த ஒயிட் ஒன்றுங்க, இது ஒன்று, அது ஒன்று, கீழே இருக்கிற கலர் ஒன்றுங்க. இதெல்லாங்க இதில் முக்கியமாக இன்னொரு ஸ்பெஷலில் என்னென்னாங்க, இந்த லில்லி பாண்டுங்க. நிறைய பேருக்கு வந்து மண் சட்டி வாங்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, காங்கிரீட் வாங்கி வச்சுட்டு. இந்த லில்லி பாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, பெருசாக இருக்குங்க. இதுலேயும் இன்னொரு பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் 2 சைஸ் இருக்குங்க. ஸோ போன்சாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய மரங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் டில்லி லோட்டஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வளர்த்த முடியுங்க. ஸோ இது மீடியம் சைஸு, இதை விட பெரிய சைஸ் ஒன்று இருக்குது, இதை விட சின்ன சைஸ் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி இந்த பிளான்டர்ஸும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஷேப்பும் நல்லாயிருக்கும், லைஃப் அது பாட்டுக்கு கிடக்குங்க. அது ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கி டிஸ்பிளேயில் வச்சு எக்ஸ்போ முடியுது, கடைசி நாள் தூக்கிட்டு போக வேணாங்கிறதுனாலங்க இதுக்கெல்லாம் 15% டிஸ்கவுண்ட் இன்றைக்கி கொடுக்குறோம். இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுங்க, மறுபடியும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேணால் கொஞ்சம் குப்பை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ரெகுலராக நீங்கள் ஹோல்சேலர் இல்லை நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, இல்லை ஆர்கிடெக்ட் லேண்ட்ஸ்கேப் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொடுப்போம். அதே மாதிரி நர்சரி வச்சிருக்கிறவங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அடிஷ்னலாக இது எப்போயாவது தான் நீங்கள் தேவைப்படுன்னு வாங்குவீங்க. பட் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அது அப்படியே கிடக்குங்க. ஸோ மறுபடியும் வந்து வாங்கணும் அப்படின்னா உடஞ்சி போய் வாங்க மாட்டேங்க, வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப வாங்க போகிறீங்க. ஸோ ஏதாவது எக்ஸாட்டிக்கான வெரைட்டி வேணும், எக்ஸாட்டிக்கான ஒரு டெரஸ் கார்டன் பண்ணணும், ரொம்ப கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப்பராக இருக்கலாம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். எங்ககிட்ட இருக்க பெரிய பிளான்ஸு, பெரிய பிளான்டர்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தார்பாலின் மெட்டீரியல்ஸுங்க, பாண்ட் லைனர்ஸ், அதில் க்ரோ பேக்ஸுங்க, வீட் மேட்ஸு, வெர்மி பெட்ஸுங்க, அசோலா பெட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதோடு சேர்த்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கில் வெர்டிக்கல் கார்டன் பேனல்ஸுங்க, பாட்ஸுங்க, அதுக்கான விண்டோஸில் மாட்டுற ஹூக் பாட்ஸுங்க, சீட்லிங் ட்ரேஸ், குழி அந்த நாற்றுக்குழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ரோ ட்ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய சீட்லிங் ட்ரேஸ்ங்க, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது இல்லாமல் ரோட்டோமால்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய பிளான்டர்ஸுங்க, ஹெவியாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பூத்தொட்டிகள் பெருசாக பண்ணுறோம். ஃபைபரில் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ஸில் மால்ஸில் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பெரிய பிளான்டர்ஸ் பண்ணுறோம். இது லேண்ட்ஸ்கேப்பிங்கான ஒரு டெமோ வச்சுருக்குறோங்க. இதில் வந்து எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்ங்க, இம்போர்ட்டட் போன்சாய்ஸ்ங்க அது வச்சுருக்கோம். இண்டோர் பிளான்ஸுங்க, அவுட்டோர் பிளான்ஸுங்க, அது இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த ஃபாரஸ்ட்னா ஃப்ரூட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். 3லேருந்து 6 வருஷம் ஆன மரங்கள் நிறைய வச்சுருக்குறோங்க. இது என்னென்னா டெரஸில் வந்து மாடியில் வந்து வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பல மரங்களும் பூ மரங்களும் இருக்குது. எல்லாமே பெரிய மரங்களாக வச்சு கொடுக்குறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபாரஸ்ட் லுக் இருக்கும். குருவிகள் வரணும், இல்லை இவங்களுக்கு என்ஜாய் பண்ண கஸ்டமருக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாக வேணும்னாலும் அதுவும் பண்ணுறோம். இது இல்லாமல் டெரஸ் கார்டனுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸுங்க, ட்ரெயின் செல்லுங்க, அதுக்கு மேலே போடக்கூடிய ஜியோ டெக்ஸ்டைலுங்க, அதுக்கு மேலே போடக்கூடிய இந்த லான் பேவர்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க. லான் எட்ஜர்ஸ் சொல்லுவோம். லான் போட்டு அதுக்கப்புறம் எட்ஜிங் கிராப்ஸ் வைக்கிறப்ப லான் எட்ஜர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வீட் மேப்ஸுங்க, ஸோ இந்த மாதிரி மல்ச்சிங் ஃபிலிம்ஸ், இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ யாருக்காவது வேணும்னா 9865619420 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். ஸோ புதுசாக ஒரு எக்ஸாட்டிக்கான கார்டன் பண்ணுறோம், ஒரு டெரஸில் பண்ணுறோம், 5வது மாடியில் பண்ணுறோம், இல்லை முதல் மாடியில் பண்ணுறோம், காங்கிரீட் ஸ்பாயில் பண்ணாமல் எப்படி பண்ணணும், இல்லை ஃபேண்டசியான பார்ட்ஸ் வேணும், இம்போர்ட்டடான போன்சாய் ட்ரீஸ், பெரிய ட்ரீஸ் வேணும், 20 அடி வரைக்கும் ட்ரீஸ் இருக்குங்க. ஸோ 6 லட்ச ரூபாலேருந்து நம்ம ஒரு 13 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா வரைக்கும் அந்த வெறும் இம்போர்ட்டட் ட்ரீஸ் மட்டுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் யோசிக்காமல் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க, சஜஷன்ஸ் கொடுக்குறோம். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க.